ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன ப்ரோமோ பார்த்தீங்களா? இப்போ தான் லைவில் அதை நான் ஃபுல்லாக பார்த்து முடித்தேன். இதில் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. கரெக்டாக எப்பயும் போல் பார்வை டவுன் பண்ணுறதுக்கான எல்லா விஷயத்தையும் சூப்பராக செஞ்சுட்டு போயிட்டாங்க. என்னை கேட்டால் அமித்தை விடவும் அவங்க ஒய்ஃப் வந்திருக்கலாம் பிக் பாஸ்க்கு. அப்புறம் சாண்ட்ரா என்ன, கனி என்ன, திவ்யா என்ன, இவங்க எல்லாரையும் துப்பி சாப்பிட்ருப்பாங்க அவங்க ஒய்ஃபு. அந்தளவுக்கு கன்னிங், அப்படி ஒரு கன்னிங் பாரு மேலே. ஓகேவா? நான் டோட்டலாக அவங்க கேரக்டர்லாம் சொல்லலை. அவங்க ஹஸ்பண்டோட பேர் லிட்ரலாக பாரு கூட உட்காரும்போது கெட்டு போயிடுது அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க வெளியில். ஏன்னா அவங்களுக்கு பாருவுக்கு வெளியில் ஃபுல்லாக நெகட்டிவ் இருக்குது. அதே மாதிரி பாருக்கான சப்போர்ட்டும் இல்லை. எங்கே அவங்க கூட உட்காந்து ஹஸ்பண்டுக்கு பேர் கெட்டு போயிருமோ, ஹஸ்பண்டுக்கு வந்து நெகட்டிவ் ஆயிருமோ. அதே மாதிரி வந்து இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க சபரி கூடவே தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. வந்ததுலேருந்து லைவ் பார்த்தவங்களுக்கு தெரியும். வந்தோடனே சபரிக்கு தான் க்ளோஸாக வந்து அவங்க வந்து ஷேக்கன் பண்ணாங்க, பேசினாங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் ஆல்ரெடி வெளியில் வேலை செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க லைவ்லையுமே சொன்னாங்க, இது 1 ஹவரில் காட்டுவாங்கன்னு தெரில, சபரி கூட வேலை செஞ்சுருக்காங்க. அதனால் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, அந்த கனி குரூப்புக்கும் சபரிக்கும் விக்ரமுக்கும் ஹோஸ்ட் எப்படி ஜால்ரா போடுறாரோ அதே மாதிரி புருஷனையும் ஜால்ரா போட சொல்லி இன்டெரக்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அப்படி உனக்கு ஜால்ரா போட்டாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, அவங்க சேர்த்துக்கலானே நீ தனியாக விளையாடு, ஆனால் அதுக்காக நீ போய் பாரு கூட உட்காருவியா அப்படிங்கிற மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஏன்ப்பா அவங்க சாண்ட்ராவையும் தானே குத்த சொன்னாங்க, அரோராவையும் தானே குத்த சொன்னாங்க, திவ்யாவை கூட தான் சொன்னாங்கன்னா, ஆனால் ப்ரொமோஷனில் என்ன கட்டினாங்க, சாண்ட்ராவுக்கு சேச்சி நம்பாதன்னு சொன்னாங்க. ஓகேவா? ஏன்னா அந்த சாண்ட்ராவும் போன வாரம் கனியை எதிர்த்துட்டு தான் உட்காந்துருந்தாங்க. அவங்க கனியை நாமினேட் பண்ணலையே தவிர, ஆனால் உள்ளுக்குள்ளே கனி மேலே தான் கோவம் இருந்தது. அதுக்கப்புறம் வேற யார், அரோராவையும் வந்துட்டு அவங்க வந்து பெருசாக வந்துட்டு அரோரா வந்து அந்த கனி குரூப்பில் இருக்காங்க. இருந்தாலுமே இப்போ தனியாக அவங்க கேம் அவங்க ஆடுறாங்க. பெருசு இந்த 2 நாளாக ஆதிரியை எவிக்ட் ஆனதுலேருந்து அவங்க பெருசாக யாரு கூடயும் ஒட்டுறதில்லை. அவங்க ஒன்றும் கேம் பண்ணிருக்காங்க. ஆனால் ஆக மொத்தம் ஒன்றா சேர்ந்து குரூப்பிசமாக அரோராக்கும் வந்து ஹோஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுறாரு. ஓகேவா? இருந்தாலும் அவள் கேம் அவள் ஆடுறா. அவள் வந்து வீக்கெண்டில் என்ன, அவளை பற்றி தப்பாக ஒரு வார்த்தை பேசலை. ஆனால் அவள் கேம் வந்து வீக்கெண்டில் என்ன பண்ணணும், இல்லை வெளியில் என்ன பண்ணணும், அதாவது வீக் டேஸில் என்ன பண்ணணுங்கிறத அவள் தனியாக தெளிவாக எடுத்து வைக்கிறா. அப்படி ஒரு கேம் ஆடுறா. சேச்சியை நம்பாத அப்படின்னு சொன்னது ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. அப்போ பாருவும் பின்னாடி பேசுகிறாளா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும் ப்ரோமோவில். அதோடு தான் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. பாரு பின்னாடி பேசலை, ஆனால் வந்து அவள் கேம்காக அவள் என்ன வேணால் செய்வா அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே 1000 அர்த்தம் இருந்தது. ஸோ இந்த அரோரா சொல்லுவாள், ஷீ த்ரோ தேம் அண்டர் த பஸ், அவளுக்காக என்ன வேணால் பண்ணுவான்னு ஒரு இடத்துல அரோரா சொல்லியிருப்பாள். அதையே தான் இவங்க மாடுலேஷனில் இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஏமா அவங்கவுங்க கேம்காக தானே அவங்கவுங்க நிற்பாங்க. இப்போ கனி கூடவும் சபரி கூடவும் உட்காந்து பேசினா மட்டும் உன் புருஷனுக்கு கப்பை தூக்கி கொடுத்துட்டு அவங்க வெறும் கையோட போவாங்க. கனியும் சபரியும் நான் கேட்குறேன், எனக்கு புரியல. பிரஜன் எப்படி வந்து முட்டு கொடுத்து கனி கூட சேரு, சபரி கூட சேரு, நீ ஏன் தனியாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ தனியாக கூட உட்காரு, ஆனால் பாரு கூட சேராது அப்படின்னாங்க. மொத்தத்தில் 2த்துக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஹோஸ்ட் வந்து ஹிண்ட் நிறைய கொடுக்குறாராமா வீக்கெண்டில்.